ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி. நான் வந்து முத்து என்கிற காட்டான்னு பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ 2 டேஸ்லேயே உட்காந்து 5 எபிசோட்ஸாக பார்த்துட்டேன். இன்ஸ்டாவில் கூட அங்கங்கே நான் கமெண்ட்ஸ் பண்ணும்போது 5 எபிசோட்ஸ் பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் 5 எபிசோட்ஸ் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் எனக்கு வர அந்த மைக்ரைன் வந்துடுச்சு. ஸோ 2 நாளாக எனக்கு வீடியோஸ் போட முடியல. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லா ரிவ்யூலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் நான் மற்ற ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்க மாட்டேன். சரி, ஆனால் இது வந்து எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுச்சா, மற்றவங்களுக்குலாம் எப்படி தோணியிருக்கு அப்படிங்கிறதுக்காக நானும் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து பாரூது ஃபஸ்ட்டு பேசிடுறேன். பட் ஆனால் ஓவராலாக அந்த எபிசோட் ஓவராலாக அந்த சீரிஸ் எப்படிங்கிறதுக்குன்னு பற்றியும் நான் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நான் ஃபிலிம் ரிவ்யூவும் பண்ணுறேன். நான் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பாரோட அப்டேட் மட்டும்தான் பார்ப்பீங்க, அதுவும் தெரியும். இப்போ பாரோட அப்டேட் ப்ளஸ் வெப் சீரிஸும் சேர்ந்து வந்ததுனால, ஸோ எனக்கான ஒரு சான்ஸும் இது இருக்கிறதுனால நான் வெப் சீரிஸை ஃபுல்லாக பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ நான் நிறைய வெப் சீரிஸ் பார்ப்பேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன், சீரியல்ஸ் பார்க்க மாட்டேன். ஆனால் படங்கள் பார்ப்பேன், இன்டர்வியூஸ் நிறைய பேர்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிளில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஒரு படத்தையோ வெப் சீரிஸோ பார்ப்பேன். அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்த வெப் சீரிஸோட இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பாருவோட ஆக்டிங் செம்மையாக இருந்தது. அப்படி பாரு செம்மையாக வேறு லெவலில் என்னப்பா லீட் ரோல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால், அப்படிலாம் பண்ணலை. சின்ன சின்ன க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன இதில் வந்து பெருசாக அவங்களுக்கு பேசுகிற டைலாக்கோ இல்லைனா அவங்களோடது வெளிப்படுத்துகிற அந்த ஒரு லீட் ரோலோ எதுவுமே கிடையாது. அந்த ஒரு சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்ஸ் வந்து அவங்க அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து ஒருத்தங்க பேசும்போது அவங்களோட கண்ணு பேசுது, மூக்கு பேசுது, ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்களோடது அந்த பார்வையே வந்து அதுக்கான விஷயத்த சொல்லுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒருத்தங்க ஆக்ட் பண்ணும்போது. அந்த மாதிரி அவங்களுக்கான அந்த ஒரு சின்ன ரோலை அவ்வளோ சூப்பர்பாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பாரோட அப்டேட் மட்டும் பார்க்குறீங்களா இல்லை ஃபுல் ரிவ்யூ பார்க்குறீங்களா அப்படிங்கிறது உங்களோட இஷ்டம். பட் ஆனால் ஆஸ் யூஷுவல் நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்றதுனால நிறைய என்ன போன சீசன்லாமே பிக் பாஸ் முடிஞ்சோடனே ஃபிலிம் ரிவ்யூ தான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ட்ரெண்டில் வந்துட்டு இருக்க சப்தம் படம், அதுக்கப்புறம் நிறைய படங்கள், பழைய படங்கள் இப்போ எல்லாம் ரிவ்யூ போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நான் ஆல்ரெடி அப்பயே போட்டுட்டேன். பிக் பாஸ் ரயான் நடித்த அந்த படத்தோட ரிவ்யூமே நான் போட்டிருப்பேன் போன சீசனில். அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆரியோட படமும் ஒன்று வந்திருக்கு, 4th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே நான் அதுக்கு கூடிய சீக்கிரம் நான் அதுவுமே ரிவ்யூ பண்ணுறேன். அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் பார்க்குற வெப் சீரிஸ்லேயும் மற்ற இப்போ கூட ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி இது பழைய வெப் சீரிஸ் தான் நினைக்கிறேன், பார்த்துட்ருக்கேன். அதில் பிக் பாஸ் சத்யா இருக்கார் இல்லைங்களா, போன சீசன் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இவங்க விஷால் சத்யா எல்லாம் ஒரே குரூப் சுற்றுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சத்யாவோடது அதுலேயும் ஒரு பார்ட் வந்தது. ஸோ இப்போ அங்கங்கே கொஞ்சம் பிக் பாஸோடது கண்டஸ்டன்ஸாக அங்கங்கே பார்க்க முடியுது. ஒரு ரீசன்ட் 6 மந்த்ஸில் வர வெப் சீரிஸையும் பவித்ராவை கூட நான் ஒரு வெப் சீரிஸில் பார்த்தேன். ஆனால் அந்த வெப் சீரிஸ்லாம் பெருசாக ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெளில பேசப்படலை. ஸோ இப்போ படங்களில் வந்து ஆரி வர ஆரம்பிச்சு, இப்போ தான் அவரோட படம் ஒன்று ரிலீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கெலாம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கான நிறைய சான்ஸை கொடுக்குற ஒரு அவங்களுக்கான ஒரு லக்கி இயராக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அங்கங்கே வெளியில் வர்றதை பார்க்க முடியுது, வெப் சீரிஸ்லேயோ ஷார்ட் ஃபிலிம்லேயோ அப்புறம் வந்து இந்த மாதிரி படங்கள்லையோ வர்றதை பார்க்க முடியுது. அப்படின்னு சொல்லும்போது இவரது பன் பட்டர் ஜாம் வந்துச்சு நம்ம ராஜுது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அது கூட ஒரு லுக் ஃபீல் குட் மூவி தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சான்ஸ் பிக் பாஸ் போனால் படத்துக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால், அந்த பொட்டென்ஷியல் போடுறவங்களுக்கு, அதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் வரும். அந்த சான்ஸ் அதுக்கப்புறம் அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல பாரு எப்படி இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டால் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பிக் பாஸ்க்கு முன்னாடி முன்னாடி பண்ணிட்ட வெப் சீரிஸ் தான் சொன்னாலுமே, இப்போ அது ஆஃப்டர் பிக் பாஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா போன சீசனில் ரயானோட தான் அப்படி தான் வந்துச்சு படம். அவருதுமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபினாலே முடிஞ்சோடனே டேரெக்டாக அந்த படத்தோட அந்த இதுக்கு தான் போனார், ப்ரெஸ் மீட்டுக்கும் அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு தான் போனார் அப்படின்னு. ஏன்னா அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது, இமீடியட் 2-3 டேஸில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படமும் வெப் சீரிஸும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஆஃப்டர் பிக் பாஸ் வந்தோடனே ரிலீஸ் ஆகும்னு சொல்லும்போது, இது யதார்த்தமாக நடக்குதா, பிளான் பண்ணி நடக்குதான்னா எனக்கு தெரியல. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் வந்தோடனே ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, போன சீசன் ஜாக்குது கூட கெவின்னு ஒன்று இருந்தது. ஆனால் அது எனக்கு பெருசாக தெரியல வெளியில், என்னால் பார்க்கவும் முடியல. அது நானும் தேடிட்டுருக்கேன், அது எந்த இதில் இருக்குது ஓடிடிலன்னு எனக்கு டக்குன்னு அது பார்க்க முடியல. அதுவும் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி வருது அப்படின்னு சொல்லும்போது, இதுவுமே பாருக்கு போகும்போதே தெரியும் இது வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஆனால் பாருவோட ரோல் ரொம்ப சின்ன ரோலாக இருக்கிறதுனால அவளுக்கான அவள் பண்ண எல்லா விஷயங்களுமே வெளில வருமா, அவளோட அந்த அவள் பண்ண அந்த ரோலுக்கான எல்லா சீன்ஸுமே வெளில வருமானது டவுட்டாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் அவள் ஒரு 5-6 சீனில் தான் வரா.
மனசில் நிற்கிறா. அந்த வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் யார மனசில் நிற்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் விஜய் சேதுபதி சொல்லுவாங்க. அவரோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் ஆப்வியஸாக சொல்லிடலாம். அவர் மாஸ் ஹீரோன்றதுனால அவர் இல்லாமல் எப்படி அந்த வெப் சீரிஸ் அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் ஆனால் மற்ற சுற்றி இருக்க கேரக்டரில் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு பாரு தான் நின்னாங்க. ஆஸ் அ பாரு ஃபேனா அப்படி அது பார்த்ததுனால எனக்கு அப்படி தோணுச்சா, இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே அப்படி தோணுச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் பாரு ஃபேனாக அதை பார்க்கல. அந்த வெப் சீரிஸ்க்கான கேரக்டராக தான் நான் பார்த்தேன். அதாவது லலிதாவை தான் பார்த்தேன். எனக்கு அந்த வெப் சீரிஸில் லலிதா தான் மோஸ்ட்லி மனசில் நின்ன மாதிரி இருந்தது. அதாவது எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு எபிசோடும் பார்க்கும்போது லலிதா எப்போ வருவாங்க, லலிதாக்கான சீன் எப்போ வரும், லலிதாவும் அவங்க ஹஸ்பண்ட் அந்த கான்ஸ்டபிளாக வரும் சேர்ந்து அந்த சீன் எப்போ வரும், அந்த ஒரு க்யூட் மூமெண்ட்ஸ் எப்போ வரும், சண்டை எப்போ வரும், லலிதாக்கும் அவங்க மாமியாருக்கும் நடக்கிற அந்த க்யூட் சண்டைங்க எப்படி வரும், அந்த கிராமத்து பொண்ணுக்கே உரிய அந்த ஒரு சின்ன குசும்புத்தனம், ஒரு குறும்புத்தனம், அந்த ஒரு ஹஸ்பண்ட் மேலே வச்சுருக்க பாசம், அவர் வெகுளித்தனம், அதோடு சேர்ந்து கொஞ்சம் குறும்புத்தனம் அப்படிங்கிற விஷயத்தில் பாரு ஒவ்வொரு சீன்லையுமே நான் சொன்ன இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் மட்டும்தான் அதில் வருது. அவங்களுக்கு பெருசாக டைலாக் இல்லை. டைலாக் ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்கள் ஆத்தாளுக்கு என்ன, உங்கள் ஆத்தாக்கு வந்து நான் என்னை பார்த்தா வந்து சாப்பாட்டில் விஷம் வைக்கிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுற மாதிரி வரும். அந்த ஆத்தா அப்படிங்கிறதுலாம் அந்த ஊர் பாஷை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஊர் பாஷைலாம் அது ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டியாக பண்ணவங்களும் ஐ மீன் அந்த மாமியாராக பண்ணவங்களும் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மாமியாருக்கும் மருமகளுக்கான டைரக்ட் சண்டை இல்லை. ஆனால் உள்ள 2 பேருக்குமே இருக்கிற ஒரு சின்ன அந்த நுவான்சஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லைங்களா. அது பெருசாக போகிறது டாக்ஸிக்ன்றது அது வேறு லெவல். ஆனால் எப்பயுமே ஒரு முதல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப்பை. அது ரொம்ப அழகாக டேரக்டர் காட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னாலுமே, இங்கே டேரக்டருக்கான அப்ரிசியேஷனை நான் கொடுப்பேன். ஆனால் வெப் சீரிஸ்க்கான அப்ரிசியேஷனை கொடுக்குறதா அப்படின்னு கேட்டால், மணிகண்டன் சார் டைரக்ஷன் போது நிறைய நாங்கள் எதிர்பார்க்குறோம். காக்கா முட்டை அந்த மாதிரி படங்கள் ஆகட்டும், இந்த வெப் சீரிஸ்க்குமே நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ப்ளஸ் எஸ்கேன்னு விஜேஸ் ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லும்போது அவரோட ப்ரொடக்ஷன்றதுனால எதிர்பார்ப்பு இருந்ததா, விஜேஸ் தான் லீட் ரோலுன்றதுனால எதிர்பார்ப்பு இருந்ததா, இல்லை ஆஃப்டர் பிக் பாஸ் சுட இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆனதுனால விஜேஸ் ப்ளஸ் பாருவோட காம்போ அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு இருந்ததான்னு தெரியல. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இந்த வெப் சீரிஸ் வந்து ஜனங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெப் சீரிஸ் பாரு ஆக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வேறு லெவல் இருந்தது. ஆனால் டோட்டல் வெப் சீரிஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆவரேஜ் நான் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ கொடுப்பேன்னா 5 to 6 தான் கொடுப்பேன். ஏன்னா நிறைய வெப் சீரிஸ் நான் பார்த்துருக்கேன். நான் ஹிந்தி பார்த்துருக்கேன், அப்புறம் வந்து தமிழ்லேயே சுழல் பார்த்துருக்கேன், வதந்தி பார்த்துருக்கேன். செம்மையாக இருந்திருக்கும். ஒவ்வொரு நெக்ஸ்ட் எபிசோட், அதாவது அந்த பிரேக்கே எடுக்க விடாமல் ஒரே உட்காந்தோன்னா ஃபுல் வெப் சீரிஸ் பார்த்து முடிச்சிடணும். அது 8 எபிசோட்ஸோ 9 எபிசோட்ஸோ பார்த்து முடிச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு போனால் மட்டும்தான் அந்த வெப் சீரிஸ்க்கான ஹைப் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸில் உட்கார வச்சுருக்காங்க. நான் ஆஸ் யூஷுவல் சொன்னது தான். இதை ப்ரிவ்யூ ஷோலையுமே வந்து விக்ரமும் சபரியும் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசியிருப்பாங்க. பாரு நல்லா பண்ணியிருக்காங்க, விக்ரம் சபரி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாலுமே அந்த வன்வாங்கங்க கொஞ்சம் தெரிஞ்சுது. விக்ரம் சபரிலாம் அது வந்து சப நாகரிகத்துக்காக பாருவை பாராட்டின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் ரியலி பாரு டன் வெல் அப்படின்ற மாதிரி தீபக் சார் இந்த மற்றவங்க பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தவங்க எல்லாம் சொன்னப்போ வந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நியாயமான ரெக்கக்னேஷன் பாரு கிடச்சிது. அப்புறம் வந்து விக்ரமும் சபரி அப்புறம் விஜய் சார் கூட ஒரு இடத்துல நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம், அதாவது நம்ம அவர் வன்மத்தை கொட்டியிருக்காருன்னு சொல்லி நம்ம சேனல்லையும் பேசியிருக்கோம் ப்ரெஸ் மீட்டில். ஆனால் அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ ஷோ வந்து அன்றைக்கே ப்ரெஸ் மீட்டுக்கு ஈவினிங்கே ப்ரிவ்யூ ஷோ நடந்ததா இல்லை மறுநாள் நடந்துச்சான்னு தெரியல. அப்போ ப்ரிவ்யூ ஷோலையும் வந்து பாருவோட ட்ரெஸ்லாம் அவங்க ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க. ரெட் கலர் ட்ரெஸ்ஸுன்னும் போது அந்த ரெட் கார்டு மீன் பண்ணின்ற மாதிரி யூடியூப்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது எதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆனால் அந்த ப்ரிவ்யூ வந்து பாருக்காக வந்தாங்களோ இல்லையோ, சபரி ஆகட்டும் விக்ரம் ஆகட்டும் பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம். ஆனால் அங்கே திவ்யாவெல்லாம் பார்க்க முடியல, அரோராவெல்லாம் பார்க்க முடியல, எஃப்ஜேவெல்லாம் பார்க்க முடியல, கனியெல்லாம் பார்க்க முடியல. மேபி விஜய் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாராக்கும். பட் ஆனால் வந்தது என்னவோ விக்ரம் சபரி தான். விஜய்ஸ்க்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ விஜய்ஸ்க்காக ஷோ பார்க்க வந்தாலுமே அங்கே பாருவை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயன்றது நல்லாவே நம்மளுக்கு எல்லாம் சோஷியல் மீடியாவில் இப்போ வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போதோ அந்த ப்ரெஸ் மீட் ரிலீஸ் ஆகும்போதோ தெரிஞ்சிச்சு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சீனே பாருவோட சீன் தான் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இந்த சீசன் பிக் பாஸில் தவிர்க்க முடியாத இடத்த பாரு பிடிச்சாங்களோ, இந்த சீரீஸுமே விஜய்ஸ்க்காக பார்த்தாலும் பாரு எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ஃபஸ்ட்டு சீனை தவிர்க்க முடியாமல் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சீனை பார்க்காம நீங்கள் நெக்ஸ்ட் சீனுக்கு போக முடியாதுன்னும் போது ஃபஸ்ட்டு சீனே பாருவோட சீன் தான். தவிர்க்க முடியாத இடத்துல தான் பாரு இந்த வெப் சீரிஸில் வந்து என்ட்ரியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸ் ரொம்ப நல்லா இருந்து ப்ரிவ்யூ பார்த்தோன்னே
அதே மாதிரி தான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸ் ஆடியன்ஸை உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் எபிசோட் ட்ரெய்லரில் பார்த்தது தான். ஆக்சுவலாக கதை என்ன அப்படின்றத விடவும் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தலை மட்டும் இருக்கும். இது வந்து யாரோடது தலை, அப்போ வந்து யார் மர்டர் பண்ணியிருக்காங்க, இவன் யார் அப்படிங்கிறத நோக்கி தான் அது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக போகுது. அது ஸ்டார்டிங்காக அந்த ட்விஸ்ட்டு வச்சிடுறாங்க. அப்போது நீங்கள் அந்த ஸ்டார்டிங் அந்த ட்விஸ்ட்டை வச்சிடுறீங்க அப்படின்னு சொன்னாலே அப்போ வந்து அதுக்கான கதைகள் வந்து பின்னாடி வந்து அதுக்கான கதைக்களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கிளைமேக்ஸ் வந்து கம்ப்ளீஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது அவ்வளோ நல்லா எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆவரேஜாக தான் கொண்டு போனாங்க. வெறும்னே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சது வெறும் அந்த தலைக்கு அந்த ஆள் வந்து கொலை செய்யப்பட்ட அந்த ஆள் வந்து வெறும் முத்து அப்படிங்கிற ஆள் தான். அதுதான் முத்து என்கிற காட்டானும் போது அவன் வந்து ஒரு இடத்துலையுமே ஒவ்வொரு எபிசோட்லேயுமே அந்த அந்த முத்து என்கிற கேரக்டர் வந்து எப்படிப்பட்டவர், என்ன பண்ணியிருக்காரு அங்கங்கே அப்படின்னும் போது கொஞ்சம் அங்கங்கே ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறாங்க ஒரு எபிசோடில். ஒரு இடத்துல வந்து யானைப்பாகனாக இருந்திருக்காரு, ஒரு இடத்துல வந்து வந்து ஒரு இது ஊரூராக போய் டான்ஸ் ஆடுவாங்க இல்லைங்களா, அந்த டான்ஸிங் குரூப்பு. அப்போது அவங்க அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு ஒரு நல்ல அந்த குரூப்பில் சேர்ந்துட்டு அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அவங்கள வந்து பாதுகாக்கிற ஒரு ஆளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. அங்கே ஒரு லவ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து ஒரு பெரியவருக்கு கொடுத்து அந்த ஒரு ஹோட்டலே வந்து அந்த பெரியவருக்கு வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த பெரியவர் வந்து அங்கே அவமானப்படுத்தப்படுறார் அந்த ஓனரால். ஏன்னா அந்த பெரியவர் அங்கே வேலை செஞ்சுட்ருக்காரு, அவமானப்படுத்தப்படுறார். அதை பார்த்துட்டு இருந்த இவர் கையில் இருந்த 10 லட்ச ரூபாய், இவர் கையில் இருந்த நிறைய பணம் வச்சுருந்ததுலேருந்து எடுத்து 10 லட்ச ரூபாய் வந்து அந்த ஓனர்கிட்ட கொடுத்து, நீ இந்த ஹோட்டலுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லை இதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷம் இந்த ஹோட்டல்லேருந்து எவ்வளோ பணம் கிடைக்குமோ மொத்த பணம் இதுதான், என் பெரியவர்கிட்ட இந்த ஹோட்டலில் கொடுத்துடணும் அப்படின்னு ஆன் த ஸ்பாட் அந்த பணத்தை கொடுத்து பெரியவருக்கு அந்த ஹோட்டலை வாங்கி தர்றாரு. ஸோ ஒரு பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பெரியவர் அந்த ஹோட்டலில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ வந்து போலீஸ் போய் பார்க்கும்போது இவர் வந்து என்னோட ஹோட்டலுக்கான முதலாளியே இவர் தான். ஆனால் என்னப்பா இவரை போய் முதலாளின்னு சொல்கிறீங்கன்னா, ஆமாம் அந்த டைம் உடனே எனக்கு பணத்தை கொடுத்து இந்த ஹோட்டல் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, ஸோ இவர் தான் முதலாளி அப்படின்னு. அந்த டான்ஸிங் குரூப்பில் போய் கேட்டால் முத்து அவ்வளோ நல்லவன், அவன் வந்து இருந்தது எங்கள் டான்ஸிங் ரூமுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது அன்ற அளவுக்கு நல்லவன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல யானைப்பாகனா காட்டுறாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்ச நாள் இருந்த மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கவே இல்லை. அப்போ யானைப்பாகனா இருக்காருன்னா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு யானையை இவர் கட்டுப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் டைம் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரினும் போது 2007 2014 2011 ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கான விஷயங்கள் அங்கங்கே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்குது. 3 வருஷம் முன்னாடி நான் இவர் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் அப்படின்லாம் கிடைக்குது. அந்த இவரோட அந்த தலையோட அந்த ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு அங்கங்கே இன்வெஸ்டிகேஷன் போகும்போது. ஸோ ஓவராலாக என்னடா பிக்சர் அப்படின்னா, அவருக்கான லைஃப்பில் வந்து அவர் நிறைய ஸ்ட்ரகிளில் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மக்லர் கிட்ட வேலைக்கு சேர்றாரு. அந்த ஸ்மக்லர் கிட்ட வேலைக்கு சேரும்போது ஒரு ஆர்ஃபனேஜில் மேனேஜராக வேலை செய்கிறாரு. அப்புறம் அந்த ஸ்மக்லருக்கும் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் நடந்த விஷயங்களில் வந்து என்ன சொல்கிறது, அந்த நடந்த விஷயங்களில் அந்த ஸ்மக்லர் வந்து சாவடிச்சிடறாங்க. ஸோ அதை பழிவாங்க அந்த ஸ்மக்லர் வந்து இவருக்கு முதலாளியாக இருந்தாலுமே அந்த உண்மையான விசுவாசத்தோடு இவர் அங்கே இருந்ததுனால அந்த முதலாளிக்காக பழிவாங்கணுன்ற மாதிரி ஊராக ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த ஆட்டு புழுக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஆட்டோடது அந்த இதெல்லாம் அந்த கவுடங்க அதெல்லாம் விற்கிற அதுக்கு வந்துட்டு ஜனங்க கிட்டேருந்து அதை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் குடம் பாத்திரங்க அது மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி அந்த ஆட்டு புழுக்கையை வாங்கிட்டு ஸோ அந்த வேலையும் செஞ்சுருக்காரு. அப்புறம் ஒரு கடையில் வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவராக இருந்திருக்காரு. அந்த வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடையில் தான் அந்த ஸ்மக்லர் கூட வர கனெக்ஷன் இவருக்கு வருது. ஸோ அப்புறம் அந்த வாட்ச் ரிப்பேர் கடையிலேருந்து போயிட்டு அந்த ஸ்மக்லர் கூடவே போயிடுறாரு. மும்பைக்கு போயிட்டு இந்த ஸ்மக்லிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் அவர் கூட இருந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆர்ஃபனேஜ் ஆரம்பிக்கவும் அந்த ஆர்ஃபனேஜில் தான் வந்து ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எபிசோட்லேயும் இப்போ நான் சொன்ன அந்தந்த ஹிண்ட்டை வந்து ஒரு எபிசோட்லேயும் கொடுக்குறாங்க. இப்படி ஓவராலாக கொடுக்கும்போது அவருக்கு பகை அதனால் வந்துச்சு. அந்த பகையை அவர் சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது பழி வாங்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணார் அப்படிங்கிறது வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் அவரை யார் சாவடிச்சாங்க அப்படிங்கிறது வரவே இல்லை. ஒரே வார்த்தையில் லாஸ்ட்டில் வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் சொல்லுது இட்ஸ் அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இட்ஸ் அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெப் சீரிஸும் எனக்கு அப்படி தான் இருந்தது, அன்சால்வாக தான் இருந்தது. இது சால்வ் ஆகவே இல்லை. ஐ மீன் ஸ்டார்டிங் ட்ரெய்லரில் எப்படி காமிச்சாங்களோ இந்த தலை யாரோடது, இவர் கொலை பண்ணது யார் அப்படின்ற கொஸ்டினோடு ஆரம்பிக்கிற கதை. யாருன்னு கேட்டால் முத்துன்னு ஒரு ஆள், அவர் இப்படி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது எபிசோடுக்கு மனசில் வந்து பதிய வச்சுருக்காங்க. விஜய் சார் தான் ரொம்ப நல்லவர்னு நம்மளுக்கு தெரியுமே. ஸோ அது ரொம்பவே அங்கங்கே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் ரொம்பவே கமர்ஷியலாகவும் கொஞ்சம் ஓவராகவும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஹீரோவை நீங்கள் நல்லவங்களாக தான் காட்டுவீங்க. ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற இடத்துக்காகவே ஒரு எபிசோடையும் காட்டின மாதிரி இருந்தது. தவிர மற்ற கேரக்டர்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் அங்கே இருந்தது. ஆனால் மற்றவங்களாம் அவங்க ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க.
க்யூட் பாரு மாதிரி ஆனால் சின்ன சின்ன ரோல்ஸாக இருந்தாலும் அந்த பாட்டி ஆகட்டும், பாரு ஆகட்டும், கான்ஸ்டபிள் ஆகட்டும், அப்புறம் சிங்கம் புலி சார் வராரு. அப்புறம் ஆஃபீஸர் விஷயத்தில் அவர் இன்னொரு ஒரு ஆஃபீஸர், அவரும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான். அவர் பேர் எனக்கு டக்குன்னு வரல. ஸோ அவர் தான் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அப்படின்னும் போது எல்லாருமே அவங்கவுங்களது ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் லீட் ரோல்னு வரும்போது சேது சாரை மட்டும்தான் சொல்கிற மாதிரி இருக்கே தவிர மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து எல்லாருக்குமே கம்மியாக இருந்ததோ, எல்லாருக்குமான ஈக்குவல் ஸ்பேஸ் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது அங்கங்கே போர் அடிக்கும்போது பாரு இங்கே வந்து சின்னதாக ஒரு சிரிப்பு சிரித்தா நல்லாயிருக்கும், சின்னதாக அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடக்கிற க்யூட் மூமெண்ட்ஸு, ஒரு சண்டையோ சமாதானமாக வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருக்கும் அவங்க மாமியாருக்கும் நடக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன அரசல் பரசலாக அந்த ரெண்டு பேரும் திட்டிக்கிறது பேசிக்கிறது அப்படின்னும் போது அது வந்து பாரு அந்த இடத்துல காட்டுற எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி எப்போ பாரு வருவாங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கோட மட்டும்தான் கதை போகுதே தவிர அதுக்கேற்ற மாதிரி பாரு ஃபஸ்ட் எபிசோட்ஸில் எல்லா எபிசோட்ஸ்லேயும் ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்துடுறாங்க. அந்த 6 to 10 எபிசோட்ஸில் 7th எபிசோட்லேயோ இல்லை 8th எபிசோட்லேயோ மட்டும்தான் வருவாங்க. அதோடு அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. அதாவது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா அந்த கதை ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த ஊரோடது. நான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர் தான் இதில் இருக்கும். நான் அதனால தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி சாரோடது இதிலே சொல்லணும்னா கொஞ்சம் ரிவர்ஸில் தான் கதையை சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸே இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்ததை மட்டும்தான் நான் ஆக்சுவலாக அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தேன். ஆக்சுவல் கதை அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் நான் இப்போ வரைக்கும் பேசினதில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தவங்களுக்கு கதை என்னென்னு புரிஞ்சிருக்காது. அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். இதுதான் ட்ரெய்லருக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் பார்த்துட்டு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸே வரலை. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனே கவர்மெண்ட் இழுத்து மூடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேலை இல்லாத போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து ஆளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்க ஒரு கான்ஸ்டபிளுக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து இழுத்து மூட ஆசை இல்லை. ஏதோ ஒரு பொய்யான கேஸையாவது இப்போ காசு கொடுத்தா வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லைங்களா, சும்மா ஒரு திருட்டு கேஸ் அப்படி இப்படின்னா கிராமத்தில் யாரையோ பிடிச்சிட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி யாராவது நான் பக்கத்து ஊரில் இருந்தாலும் கேஸ் பிடிச்சிட்டு வரேன் சார், இந்த போலீஸ் ஸ்டேஷனை மட்டும் மூட வேணாம் சார், எனக்கு இஷ்டம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுவோம். அப்போ வந்து அவர் சார் எனக்கும் இஷ்டம் இல்லை தான், சரி வா ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து அந்த என்ன சொல்கிறது அப்படி வந்து அந்த ஊரில் ஒரு சாராயம் காய்ச்சிற பாட்டி அவங்களாம் இருப்பாங்க. அவங்கள ஏதாவது ஒரு போய் கேஸ்லாம் எதாவது கிடச்சா அதை வச்சு உள்ளே போட்டுடலாம், கேஸ் ஒன்று பிடிச்சிட்டோன்னு சொல்லி கவர்மெண்ட்டு கணக்கு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த இன்ஸ்பெக்டர் இந்த கான்ஸ்டபிளும். பட் ஆனால் அந்த பாட்டி சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இல்லை, எல்லாரும் திருந்திட்டு அவங்கவுங்க வெளியூருக்கு போய் வேலையை பார்க்க பொழப்பு பார்க்க போயிட்டாங்க, திருட்டு கேஸு அப்படி இப்படின்லாம் யாரும் இல்லை, எல்லாம் திருந்திட்டாங்க, நீங்கள் போய் நீங்களும் போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து முட்டு வேறு வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா அந்த கான்ஸ்டபிள் வீட்டில் வந்து அந்த பாருவோடது அம்மா வந்து பாருவோட மாமியார் வந்து கான்ஸ்டபிளோட அம்மா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப தொழில்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஆடு மாடெல்லாம் வச்சு அவங்க வந்து அதுக்கான ஒரு சின்னதாக அந்த ஊருக்கே உரிய அந்த பால் கறக்குது அந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஆட்டு பிஸ்னஸே அவங்களுக்கு இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு மதுரை கிராமத்தில் அதுக்கு ஏற்ற வருமானம் வருது, அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த கான்ஸ்டபிளோட அம்மாவுக்கு வந்து இந்த பையன் போலீஸ் வேலைக்கு போகிறது பிடிக்கல, குடும்ப தொழிலான அந்த மாடு மேய்க்கிற அந்த விஷயமே பார்த்துட்டு அந்த தொழிலே வந்து பார்த்துக்கலாம்ல, எதுக்கு இவன் போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அப்போ தான் அவனுக்கு புதுசாகவும் கல்யாணம் ஆயிருக்கு அந்த கான்ஸ்டபிளுக்குன்னு, அதுதான் பாரு. ஆனால் ஒய்ஃப்க்கு வந்து புருஷன் வந்து ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போய் கான்ஸ்டபிளாக இருந்தால் அந்த ஒரு கேஸ்லாம் பிடிச்சி கௌரவமாக இருக்கணும், இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் எனக்கு வேணான்ற மாதிரி அவங்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அது அவங்க ஓப்பனாக சொல்லனாலும் அவங்களோட பிஹேவியர் அதை தான் காட்டுது. ஸோ இதுதான் மாமியாருக்கும் மருமகளுக்குமான அரசல் புரசலான விஷயம். புள்ள தன்னோட குடும்ப தொழிலே பார்க்கணுன்னு அம்மாவும், இல்லை புருஷன் கௌரவமான வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான மைண்ட் செட்டில் அவங்க வந்து இது போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யணும்னு அவங்கள யோசிச்சிருக்காங்க. இதுக்கு நல்ல இவருக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து போலீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு அதில் வர பணத்தை வச்சு தன்னோட குடும்ப தொழிலையும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது இதுக்கு நடுவில் அந்த போலீஸ் ஸ்டேஷனை மூடுறாங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க இடத்துல தான் அந்த தலை கிடைக்குது. அந்த ட்ரெய்லரில் காமிச்சா அந்த தலை கிடச்சுன்னா அந்த மர்டர் கேஸ் கையில் எடுத்து இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த தலை கிடச்ச ஏரியா வந்து ஒரு மலைப்பகுதியில் ஒரு ஏரியாவில் இருக்குன்னும் போது அது எந்த சர்க்கிள் அந்த எந்த போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கிள்குள்ளே வருதுன்ற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க ஸ்டார்டிங்கே. அப்போ வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சார் இப்படி இருக்குது சார், இது ஒரு கேஸாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அது முதல்ல எந்த ஏரியாவில் வருதுன்னு பாருங்க, நம்ம ஏரியாக்குள்ளே வருதா அடுத்த ஏரியாக்குள்ளே வருதா எந்த ஏரியா சர்க்கிளில் வருதுன்னு சொல்லும்போது அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருனா அது இவங்க ஏரியா சர்க்கிள்குள்ளே வரணுன்றதுக்காக இவர் வந்து அந்த தலையை இவங்க ஏரியா சர்க்கிள்குள்ளே எடுத்துகிட்டு வச்சிடறாரு. ஸோ அதை ஒரு சின்ன பையன் பார்த்துடுறான். அவனை வந்து அந்த சின்ன பையன் யாருன்னு பார்த்தா
இவங்க வீட்டில் அந்த ஆடு மாடுலாம் செய்யறதுக்கு அவங்க அம்மா வந்து ஹெல்ப்புக்கு வச்சுருக்க ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையன் எப்போ பார் வந்து அந்த அம்மா கிட்ட வந்து, அதாவது பாரு மாமியார் கிட்ட வந்து எனக்கு ஒரு சென ஆடாக கொடுங்க, அதை வச்சு நான் வந்து தொழில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாமியார் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருப்பான். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உனக்கு என்னடா தெரியும், என் கூடவே வந்து ஒத்தாசையாக இருந்துக்கோ, உனக்குன்னு தனியாக ஆடு சென ஆடுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த பாட்டி ரொம்ப நாளாக வந்து அந்த பையனை வந்துட்டு வேலை வாங்கிறதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க. இப்போ அதை யூஸ் பண்ணி இந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்வார்னா, நான் உனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சென ஆடு கொடுத்துட்றேன், நீ இந்த கேஸ் விஷயத்தை மட்டும் நான் சொன்ன மாதிரியே யார் கேட்டாலும் சொல்லு, நம்ம ஏரியாக்குள்ளே தான் இந்த கேஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கே அவர் தான் அந்த கேஸை கையில் எடுத்து நடத்தலான்றாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் அந்த கான்ஸ்டபிள் ஊராக போய் ஒரு விஷயத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த தலை யாருது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் சிங்கம் புலியும் இன்ஸ்பெக்டரும் போயிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி, இதில் தான் இந்த ஸ்மக்லிங் வர்றது விஷயங்கள் வருது, ஆர்ஃபனேஜ் வருது, முத்து யார் என்ன எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கான், ஏன் ட்ராவல் பண்ணா, எதுக்கு ட்ராவல் பண்ணா அப்படிங்கிற கதை வருது. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அவனை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது காட்டல, அவன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஏன் இருந்தான் அப்படிங்கிறது காட்டல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலுமே அங்கேருந்து தப்பிச்சிருக்கான்னா ஏன் தப்பிச்சான், தப்பிச்சுட்டு வந்து என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக வந்து அங்கங்கே அந்த லாஜிக்கே இல்லாமல் அந்த நாட்ஸ் எதுவுமே பெருசாக கிளியர் பண்ணவே இல்லை. நான் பார்த்த வெப் சீரிஸ்லேயே ரொம்ப ஆவரேஜான வெப் சீரிஸ். அதாவது எதிர்பார்ப்பு நிறைய இருந்ததுனால இது ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சுதா, இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்குமே இப்படி தான் இருந்ததான்னு தெரில. ஏன்னா எதிர்பார்ப்பு நிறைய இருந்ததுனால பார்த்தீங்கன்னா பெரிய 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 ரிவ்யூஸ்ன்னு சொல்லும்போது நிறைய சேனல்ஸில் வந்து படம் வந்தோடனே பெரிய பெரிய மாஸ் ஹீரோ படம் வந்தோடனே ரிவ்யூ பண்ணுறவங்களாம் கூட இப்போ இந்த வெப் சீரிஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. என்னப்பா படம் ரிவ்யூ பண்ணுறவங்க வெப் சீரிஸ்லாம் ரிவ்யூ பண்ணுறீங்கன்ற அளவுக்கு அவங்களே அதுக்கு ஆன்சரும் சொல்லிடுறாங்க. இல்லை விஜேஎஸ் ப்ரொடக்ஷன்ன்றதுனால விஜேசி ஹீரோவும் பண்ணதுனால எதிர்பார்ப்பு நிறையன்றதுனால நாங்களும் இதை பார்த்தோம் அதனால் ரிவ்யூ பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எங்களை மாதிரி சின்ன ரிவ்யூவர்ஸ்க்கு பெரிய ரிவ்யூவர்ஸுமே போட்டியாக இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து அவங்களும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்தளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்த்து கொடுத்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இது பெருசாக ஏதாவது இதில் இருந்ததான்னு கேட்டால் என்ன கேட்டால் மற்ற நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் மற்ற நிறைய வெப் சீரிஸ் நான் பார்த்ததுனாலே என்னமோ தெரில, இது எனக்கு அந்தளவுக்கு பிடிமானமாக இல்லை. பட் ஆனால் பாருக்காக ஃபுல்லாக பார்க்குறவங்க பாருங்கள். இல்லை பாரு ஒரு எபிசோட்ஸ் மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்க, எல்லா எபிசோட்லேயும் ஒரு சீனில் க்யூட் சீனில் பாரு வந்துடுறாங்க, அது மட்டும் ஷூர். அப்புறம் 7th 8th எபிசோடில் புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரு சண்டை வருது, அதில் கோச்சிக்கிட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு வெளில போய்ட்றாங்க பாரு. அதுக்கப்புறம் போய் புருஷன் வந்துட்டு போய் பொண்டாட்டியை வந்து கூப்பிடுறாரு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அதை பாரு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரி, அதாவது அவங்க அம்மா கால் உடஞ்சிடுது அந்த பாட்டிக்கு, ஐ மீன் பாருவோட மாமியாருக்கு. அவங்க அந்த ஆடு மாடுலாம் வளர்த்தாங்க இல்லைங்களா, அந்த சாணி வந்து காலில் வந்து வழுக்கிட்டு கீழே விழுந்துறாங்க. அதுக்கு ஒரு வகையில் பாருவோட குறும்புத்தனம் தான் காரணம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த சின்ன விஷயத்தை வச்சு சோஷியல் மீடியாவில் அந்த குறும்புத்தனத்தை கூட திருப்பி அவங்களோட வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் பாரு வில்லியாக தான் தெரியுறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அந்த இடத்துல அவங்களோட நடிப்பாக தான் பார்க்கணுமே தவிர பிக் பாஸ் பாருவாக பார்க்கறது அப்படிங்கிறது ஃபேர் கிடையாது. அப்படி பார்க்கும்போது அந்த க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. அப்போ வந்து அவங்களுக்கு கால் அதில் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகிடுது அந்த பாட்டிக்கு. அப்போ ஃப்ராக்சர் ஆனவுடனே தான் அந்த சண்டை அந்த மாதிரிலாம் இருந்தோடனே உங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கால் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாரு எந்த இடத்துலையும் வரல. 8th எபிசோடு 7th எபிசோடில் வராங்க. அதோட லாஸ்ட் 2 எபிசோடு வந்து நீங்கள் எப்படா சீரீஸை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. ஒஸ்ட்டுன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. ஏன்னா டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, 10 எபிசோட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 30 மினிட்ஸ் போகுது. ஒரு 2 எபிசோட் மட்டும் 40-45 மினிட்ஸ் போகுது. அப்போது 6 ஹவர்ஸ் போகுது டோட்டலாக. 6 ஹவர்ஸ்க்கு இந்த எபிசோடை வந்து உட்காந்து பார்க்கறது ஒர்த்தான்னு கேட்டால் பாருவோட ஃபேன்ஸ்லாம் பாரு வர சீன் மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு விட்டுலாம். ஏன்னா ஆல்ரெடி பாரு விஜேஎஸ் மேலே கோவமாக இருந்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா விஜேஎஸ் வந்து ரொம்ப நல்லவர் தான் ஐ மீன் அந்த கேரக்டரில் முத்து ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிறத மட்டும்தான் பதிய வச்சுருக்காங்களே தவிர கதைக்கான கதைக்களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதியல அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு க்யூரியாசிட்டி இது உருவாக்குதான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸில் அந்த ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி அந்த தலையை மட்டும் வச்சுட்டு ஓட்டியிருக்காங்க முதல் 3 எபிசோட். ஆனால் அது வந்து இட்ஸ் அன் அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர் வந்து அந்த ஃபுல்லாக அந்த கேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எழுதுந்து தான் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் கொடுக்குற ஆன்சரும் இட்ஸ் அன்சால்வ்டு வெப் சீரிஸ் அப்படின்னு தான் நானுமே சொல்லணும். ஸோ சரியான கம்ப்ளீஷன் இந்த சீரீஸ்க்கு இல்லை. பட் ஆனால் பாருக்காக பார்க்கணுன்னா நீங்கள் அந்த எபிசோட்ஸில் அந்த ஒரு சீன் பார்க்கலாம், இல்லை ஃபுல்லாக பார்க்கணுன்னா பார்க்கலாம். நான் சீரியஸாக சொல்லணுன்னா பாரு வந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் எதுலையா வருவாங்களான்றதுக்காக நீ 9th 10th எபிசோடில் நான் பார்த்தேன்னே வச்சுக்கலாம். பாரு வரமாட்டாங்கன்னு ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா நான் வந்து ஆப்வியஸாக டிவி ஆஃப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து சீரிஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது பாரு எங்கே வருவாங்கன்றது மட்டும் தான் இருந்தது. அங்கங்கே அந்த க்யூட் மூமெண்ட்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க உட்காரும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்வை பார்க்கும்போது சண்டை போடும்போது அந்த மாமியார் மருமகளுக்கான அந்த சண்டையை வந்து டைரெக்டாக மாமியார் கிட்ட காட்டாமல் ஹஸ்பண்ட் மூலமாக சொன்னது, அந்த ஹஸ்பண்ட் வந்து அம்மாவே விட்டு
கொடுக்க முடியாமல், பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாமல் பண்ணது. அது ஒரு சீரியஸ் மோட்லேயும் போல, காமெடி மோட்லேயும் போல, 2த்துக்கும் நடுவுல ஒரு கிராமத்து வாசத்தோட ஒரு சின்ன சலசலப்போட மட்டும் தான் போகுது. அது பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாரி இருந்ததுன்னு தான் சொல்லணுமே தவிர, அந்த இடத்துல பாரு மனசுல நிக்கிறாங்க. கண்டிப்பா மனசுல நிக்கிறாங்க. எனக்கு இந்த முத்து என்கிற காட்டான் வெப் சீரிஸ் அப்படின்னு சொன்னா, முத்துவ விடவும், மத்தவங்கள விடவும் சிங்கம், புலி கொஞ்சம் நல்லா அங்கங்க நல்லா இருந்தது. அந்த அவரதோடது. அதுக்கப்புறம் வந்து பாருவோடது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில சொல்லுங்க. ஸோ வெப் சீரிஸ் டோட்டலா ரொம்ப ஆவரேஜ். ஆனா பாருவோட ஆக்டிங்னு எடுத்தா மாஸ் ப்ரொஃபஷனலா எப்படி பண்ணணுமோ அத ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது அவங்க வந்து அவங்களோட இதிலேயே சொல்லியிருப்பாங்க பிரஸ் மீட்லேயே. ஏன்னா டைரக்டர் சொல்லியிருப்பாராம், பாரு நீங்க வந்து ஆங்கர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து மைக் அதாவது கேமரா ஃபியர் கிடையாது. பட் ஆனா கேமரா பார்த்துட்டே நடிக்காதீங்க. கேமரா எங்க இருக்கு என்னன்னு பார்த்துட்டே நடிக்காதீங்க. அந்த கேரக்டர்ல இன்வால்வ் ஆயி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னதா பாருவே சொல்லியிருப்பாங்க. நிஜமாவே அந்த கேரக்டர்ல இன்வால்வ் ஆயி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பிக் பாஸ்ல பார்வ பார்த்ததுக்கும், இதில பார்வ பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியலங்க. ஏன்னா பிக் பாஸ்ல அந்த நத்த கன்னியா அவங்க பண்ணியிருப்பாங்க. இதில வந்து விஜேஷ் கூட ஒரு சில இடத்துல பேசியிருக்காரு. நம்ம இன்ஸ்டால கூட போட்டிருக்கோம். நத்த கன்னி கேரக்டர், லலிதா கேரக்டர் ஒண்ணுன்னா 2ம் வேற வேற கேரக்டர் அப்படின்னாலுமே, நத்த கன்னி கேரக்டர் ஃபுல்லா கமரு கூட வந்துட்டு அந்த ரொமான்ஸு, அப்புறம் அந்த நத்தக்கண்ணிக்கே உரிய அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் பேசினதெல்லாம் அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா லலிதாலயும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் ஒய்ஃப் அப்படின்னும்போது, தன்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த கரியர்ல முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதும், அதே சமயத்தில மாமியார் கூட இருக்க ஒரு சின்ன சலசலப்பும் அப்படின்னு தான் சொல்லணும். இதில நத்தக்கண்ணி கேரக்டர்ல மாமியார்லாம் வரல. அதனால அது பாரு, கமருதீன் அப்படிங்கிற இடத்துல ஆக்சுவலா பிக் பாஸ்ல பாரு 2 ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு வந்து கமரு கூட வந்து அந்த நகை டாஸ்க் விஷயத்துல ரெமோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கான பேர் அப்படிங்கிற மாரி பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுக்கான கியூட் மூமெண்ட்ஸா இருக்கும். இன்னொரு இடத்துல அதுலயும் அவங்க என்னவா பண்ணணுமோ அத ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. கமரு கூட சேர்ந்து அந்த ரெமோ அ ப கமரு பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். ஆனா நத்தக்கண்ணிய பண்ணும்போது அந்த ஹாஸ்டல் வார்டனா பண்ணும்போது அந்த ஸ்லாங் பேசுறது அப்படிங்கிறது இருக்கும். இங்க வந்து பாருக்கு நெறைய டயலாக்கே கிடையாது. ஆனா அதான் அது டோட்டலா வேற. நத்தக்கண்ணி கேரக்டர் டோட்டலா வேற. அதில வந்து டயலாக் அவங்க நல்லா நெறைய பேசுவாங்க. இல்ல டயலாக்கே கிடையாது. வெறும் எக்ஸ்பிரஷன்ல மட்டும் அவங்களோட ஆக்டிங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அது நான் சொன்ன மாரி பார்வையில ஆகட்டும், அந்த ஒரு லுக்கு, கண்ணு, அந்த இன்னசென்ட், வெகுளித்தனம், குறும்புத்தனம், அவங்க மாமியார் கீழ விழும்போது அந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்கறது, அதுக்கப்புறம் அத வந்து வீடியோ எடுத்து போட்டு லைக் வாங்கினது. ஒரு 1,000,000 வியூ போயிருக்கு மாமா, அவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, ஊரே பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னசென்ட்டா அத சொல்றது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கோவம் சின்ன கோவம் இருந்தது மாமியார் மேல. அந்த கோவம் வந்து இவங்க ஒரு இடத்துல வெளிப்படுத்துறாங்கன்னும்போது, அந்த கியூட் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து பாருக்காக மட்டும் தாங்க வெப் சீரிஸ் பார்த்தேன். சரி அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போனா நெக்ஸ்ட் பார்க்கலாமேன்னு நெனச்சேன். எனக்கு பாரு அடுத்தடுத்து எங்க வருவாங்கன்றது இன்ட்ரெஸ்டிங் தான் மட்டும் இருந்ததே தவிர, வெப் சீரிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ நான் ஃபேரா சொல்லணும்னா, இதுதான் எனக்கு அந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு தோணுச்சு. பாருவோட ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பாருக்காக மட்டும் பாருங்க. அத நீங்க டோட்டலா பார்க்குறீங்களா? அங்கங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்களா? அப்படிங்கிறது உங்க இஷ்டம். ஸோ என்னோடது ரிவ்யூ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நான் நெக்ஸ்ட்டு ஆரியோடது படங்கள், அந்த ரிவ்யூ அதெல்லாமே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்ட குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுலயே என்னோட ப்ளஸ், மைனஸ் சொன்னீங்கன்னா, நான் அதுக்கேத்த மாரி பேசுவேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா லைக் பண்ணுங்க. பாருக்காக வெப் சீரிஸ் கண்டிப்பா பாருங்க. இதில வந்து அ இவரு விஜய் சார் வந்து பிரஸ் மீட்லயே சொல்லியிருப்பாரு. பாரு மேல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா கூட இந்த வெப் சீரிஸ்ல பாருவ பார்த்தப்புறம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னது, அவர் பாரு குடுத்த பாராட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலோ, விக்ரமும் சபரியுமே பாருக்கு பாராட்டு குடுத்தத நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, நம்ம மேல வன்மத்த கொட்டுறவங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட வெற்றிய எங்க காட்டணும்னா, அந்த வன்மத்த வந்து நம்மளோட வெற்றியா மாத்தும்போது தான், அது வந்து நம்மளோட உண்மையான வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஹேட்டர்ஸ் வாயாலேயே, நம்மள திட்டினவங்க வாயாலேயே, வசப்பாடினவங்க வாயாலேயே நம்மள வாழ்த்தும்போது தான், நம்ப அங்க என்னமோ ஒண்ணு பண்ணியிருக்கோம். நம்மளுக்கான விஷயத்த ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அச்சீவ் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் பாத்துல போறோம் அப்படிங்கிறத நான் எப்பயுமே நம்புறவ. ஸோ விக்ரமோ, சபரியோ, விஜேஸோலாம் அத பண்ணும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இவளுக்கு ரெட் கார்ட் குடுத்துட்டு, இவ இப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா, இவ சரியில்ல அப்படின்னு சொன்னவங்க வாயாலேயே, "நீ நல்லா பண்ணியிருக்க பாரு. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்க." அப்படின்லாம் சொன்னது வந்து அவங்க வாயாலேயே வாழ்த்தும், பாராட்டும் வாங்கினது. அவங்க பொய்யா கூட பாராட்டியிருக்கட்டும், பொய்யா கூட வாழ்த்தியிருக்கட்டும். பட் ஆனா, இவங்கள இப்ப இந்த இடத்துல திட்ட முடியாது. வாழ்த்தி தான் ஆகணும், பாராட்டி தான் ஆகணும். அது பொய்யாவாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல போய் நிற்கிறது தான் நம்மளுக்கான உண்மையான வெற்றியா இருக்கும்னா, அது பாருக்கு இந்த வெப் சீரிஸ்ல கண்டிப்பா கிடைச்சது. அவங்க இத விட இன்னும் பெஸ்ட் நெறைய ரோல்ஸ் பண்ணி, இது ஸ்டார்ட் பண்ண இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது அப்படியே இந்த பிடிமானத்தோடவே பிடிச்சிட்டு, இந்த மாரி நல்ல ரோல்ஸ் அவங்க எடுத்து சின்ன சின்ன ரோலா இருந்தாலும், சின்ன சின்ன நுவான்சஸா இருந்தாலும், அத புடிச்சிட்டு அதுக்கு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாவும், நல்ல ஒரு லீட் ஆர்டிஸ்ட்டாவும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ நீங்களும் வெப் சீரிஸ் பார்த்துட்டு பாருவோடத
எக்ஸ்பிரஷன்ஸையும் அந்த ஒரு ஆக்டிங்கை என்ஜாய் பண்ணுங்கள். வெப் சீரிஸ் என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ கைஸ்.